ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அரேஷ் அண்ட் ஷைன் பிரைடல் பொட்டிக் கௌசி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம போட போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக 34 ப்ளவுஸ் வந்து நான் உங்களுக்கு கட்டிங் பண்ண போகிறேன். இது நார்மல் 2x2 ப்ளவுஸ் தான். பட் இந்த ப்ளவுஸில் நிறைய டிப்ஸோடு வந்திருக்கேன் நான் உங்களுக்கு. ஷோல்டர் ஃபாலிங் இல்லாமல், நெக்கு ரொம்ப ப்ராட் இல்லாமல், பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டிங், பஸ் சைஸோட கப்போட ஷேப் எப்படி நம்ம பண்ணணும், ஒரு பாடிக்கு எவ்வளோ லென்த் வைக்கணும், ஷோல்டர் எவ்வளோ வைக்கணும், ஹார்மோல் எவ்வளோ வைக்கணும், ஹார்மோல் ப்ராப்ளம் வரவங்களுக்கு எப்படி அதை கரெக்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸோடு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோட ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் நான் கேட்க போகிறேன். இந்த 10 கொஸ்டின்லேருந்து ஆன்சர் பண்ணுற 30 மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷனில் வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து ஃபுல்லி ஃப்ரீ. இதுக்காக நீங்கள் எந்த ஃபீஸுமே பே பண்ண வேணாம். இந்த கொஸ்டின் நான் எப்போ வேணாலும் கேட்பேன். ஸோ வீடியோட ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபேப்ரிக் ஃபோல்டிங். ஃபேப்ரிக் ஃபோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வித் வைஸ், இந்த பொசிஷன் வந்து லென்த் வைஸ். நம்ம எப்போவுமே ஹைட்டு, ஸ்லீவோட ஹைட்டு, பேக்கோட ஹைட்டு எல்லாமே லென்த்து வைஸ் தான் எடுக்கணும். இந்த லென்த்து வைஸ் நம்ம கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஃபேப்ரிக்கில் வந்து நம்மளுடைய நூல் இலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நூல் இலை வந்து நம்ம லென்த்து வைஸ் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நம்மளுடைய ஃபிட்டாக வந்து நம்மளோட ப்ளவுஸ் வந்து உட்காரும். அதே அகலம் பகுதியில் இருக்கக்கூடிய நூல் இலை வந்து பார்த்திங்கன்னா இப்படி பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து இது ஃபோல்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த வைஸ் நீங்கள் லென்த்து போட்டுட்டிங்கன்னா உங்களுடைய ஹார்மோல், சைட் பார்ட் எல்லாத்துலேயுமே வந்து சுருக்கம் வரும். ஸோ இந்த லென்த் வைஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன் நான். என்னுடைய ஆப்போசிட் சைடில் வந்து கரைப்பகுதி, அதாவது செல்வேஜ், என்னோடய ரைட் சைடும் அண்ட் லெஃப்ட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா ரா எட்ஜஸ், அதாவது வெட்டுறோம் இல்லைங்களா, அந்த வெட்டு பகுதின்னு சொல்லுவோம். நம்மளோட பக்கம் வந்து ஆன் ஃபோல்டு இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஃபேப்ரிக் வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாட்டம் தான் பார்க்கணும். இதில் அப் அண்ட் டவுன் இருந்ததுன்னா ஒரு கட் பண்ணி ரா எஜஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பட் இது நீட்டாக இருக்கிறதுனால நான் ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு பாட்டம் வந்து மார்க் பண்ணுறேன். எப்போவுமே பாட்டம் வந்து 1.5 இன்ச்சஸ் வச்சு அப்படியே ஃபோல்டு பண்ணக்கூடாது. ஃபோல்டு பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு பேக்கில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டிப்னஸ் கிடைக்காது. ஸோ அதனால் 1/2 இன்ச்சஸ் வைக்க போகிறேன். இதுலேயுமே ஒரு டிப்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நோட் பண்ணுங்கள். அகெயின் ஃபுல் லென்த் 1/2 இன்ச்சஸ், இந்த டேப்பில் வந்து மறுபடியும் சொல்கிறேன், 0லேருந்து 1 இருக்காது. இங்கே இந்த இடத்துலேருந்து தான் 0 ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணும்பொழுது நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகிடாதீங்க. 14 இன்ச்சஸ் ப்ளஸ் 1/2 இன்ச்சஸ் ஷோல்டர் அட்டாச். செஸ்ட்டுக்கு எப்போவுமே ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த செஸ்ட்டோட ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம ஷோல்டர், ஆர்மோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். செஸ்ட்டோட ஃபார்முலா வந்து 34.5. 34.5 செஸ்ட் ரவுண்ட், வேஸ்ட் வந்து 29.5. ஸோ 34 டிவைடட் பை 6. இந்த 34 டிவைடட் பை 6 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டருக்காக யூஸ் பண்ண போகிறோம். 5.74. ஸோ 5.25 தான் வந்து நம்மளுக்கு ஷோல்டர் யூஸ் பண்ண போகிறோம். அதே 5.25 செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 6, அதே 5.25 தான் ஹார்மோலுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே பேலன்ஸ், இந்த ஹார்மோல்லேருந்து இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. 8.25 வருது. அதே 8.25 இங்கே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போது லைன்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்லாண்டிங்காக போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. அதே மாதிரி இங்கேயும் 5.25 இருக்குன்னா அதே 5.25 இங்கே வர மாதிரி வச்சுட்டு நீங்கள் எல் ஷேப் போடணும். Again
பேக்கோட லென்த்து, பேக் நெக்கோட லென்த்து வந்து 7.5 யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கோட நெக்கோட வித்து வந்து செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 12 2.8 வருது. அதே 2.8 இங்கே வச்சுக்கோங்க. ஒரு எல் ஷேப் போடுங்க. இப்போது செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4, இது ரொம்ப லோ நெக் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 நீங்கள் இந்த ஸ்ட்ரைட்லேயே எடுக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 வந்து 8.6. கம்பல்சரி நம்ம 1/2 இன்ச்சஸ் பாடி லூஸ்க்காக விடணும். சீம் அலவன்ஸ் வேறு, ஈஸ் வேறு. சீம் அலவன்ஸ்ன்றது நம்மளுக்கு சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா நம்ம தையல் போடுவோம் இல்லையா, அதுக்காக வரக்கூடியது சீம் அலவன்ஸ். ஈஸ்ன்றது நம்மளுக்கு லூஸ். பாடி லூஸ் வந்து 1/2 இன்ச்சஸ் விடணும். சைடு சீம் வந்து 1.5 இன்ச்சஸ் விடணும். அகெயின் வேஸ்ட் டிவைடட் பை 4. டாட்டுக்கு வந்து 3/4 இன்ச்சஸ்லேருந்து 1 இன்ச்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அகெயின் மறுபடியும் சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சஸ். இப்போ ஹார்மோல் வந்து ஹார்மோலோட இந்த மார்க், அதாவது ஷோல்டர் அட்டாச்சிங்காக விட்டுருக்கோம்ல, இது இல்லை, இங்கேருந்து இந்த மார்க்கோட மிட் பாயிண்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. மிட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எல் ஷேப்லேருந்து 1.5 இன்ச்சஸ் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இந்த செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4, மிட் பாயிண்ட் 1.5 இன்ச்சஸ், செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4, இது 3 டச் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் ஷேப் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் எந்த டூலும் இல்லாமல் நீங்கள் அந்த கர்வ் போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப்பிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அகெயின் நம்ம ஹார்மோல் ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணணும். ஹார்மோல் டிவைடட் பை 2, 15 ஹார்மோல் வருது. ஸோ டிவைடட் பை 2னா 7.25. நம்மளுக்கு எப்போவுமே ஸ்டிச்சஸ் இங்கே தான் வரும். இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம டேப் வச்சு அந்த 7.25 வருதான்னு பார்க்கணும். ஷோல்டருக்காக 1/2 இன்ச்சஸ் நம்ம மைனஸ் பண்ணிடணும். அதோட இதுலேருந்து கால்குலேஷன் பண்ணக்கூடாது, லென்த்லேருந்து தான் கால்குலேஷன் பண்ணணும். ஏழே முக்கால் ஒரு 1/4 இன்ச்சஸ், அதாவது ஒரு புள்ளி வந்து எக்ஸஸாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. எக்ஸாக்டாக நம்மளுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு புள்ளி நீங்கள் மேலே ஏற்றி இந்த லைனை போட்டுக்கலாம். பட் ஒரு புள்ளியில் பெரிய வித்தியாசம் எதுவும் வராது. அதனால் நம்மளுக்கு இதை அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். நெக்கு ஷேப் வந்து எனி ஷேப், நம்மளுக்கு என்ன ஷேப் போடணும்னு விருப்பப்படுறோமோ அதை போட்டுக்கலாம். நான் யூ ஷேப் போட்டுக்கிறேன். பா மாதிரியான ஒரு பிளெண்டு கொடுக்குறேன். இந்த பா ஷேப்பில் கார்னரில் மட்டும் ஒரு பெண்டு கொடுக்குறேன். ஸோ வேஸ்ட்டு டிவைடட் பை 2, வேஸ்ட்டு டிவைடட் பை 4, அதோட மிட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மிட் பாயிண்ட்லேருந்து நம்ம கிராஸில் வந்து ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கிறோம். இந்த லைன் எதுக்காகனா, இப்படி நம்ம இங்கேருந்து லென்த்துலேருந்து இங்கே கிராஸ் கொடுக்கும்போது சைடில் இருக்கக்கூடிய எல்லா ரிங்கிள்ஸ், சைடில் இருக்கக்கூடிய எல்லா சுருக்கமும் அது மைனஸ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வந்து இங்கே தான் போடணும். இங்கே ஸ்டிச்சஸ் வரும், இங்கே தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் எடுக்கிறதுனால சைடில் இருக்கக்கூடிய எல்லா சுருக்கமும் இதில் மைனஸ் ஆகிடும். நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சிட்ட உடனே நம்ம எல்லா இடத்துலையும் நாச்சஸ் போடணும். இங்கே 1/2 இன்ச்சஸில் ஒரு நாச் போடுங்க, 1.5 இன்ச்சஸில் ஒரு நாச் போட்டுருங்க. இந்த நாச்சஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம எல்லா ஸ்டிச்சஸுமே பண்ண போகிறோம். இந்த பேக்கோட ஹைட் வந்து 14 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா, இந்த 14 இன்ச்சஸோட ஹைட்டுக்கு பேக் டாட் வந்து நம்ம ஒரு 3.5 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு நீடில் வச்சு இந்த டாட் பாயிண்ட்டை வந்து நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க. இதோட மார்க் வந்து இந்த பக்கம் தெரியும் பொழுது இதுலேயே ஒரு மார்க்கிங் ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ தான் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஈக்குவலாக வந்து டாட் நீங்கள் பிடிக்க முடியும். இப்போது பேலன்ஸ் இருக்கிற ஃபேப்ரிக் அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபேப்ரிக்கை ரிவர்ஸில் இந்த இடத்துல தான் நம்ம பேக் கட் பண்ணி எடுத்தோம். ஸோ இப்போ அது ரிவர்ஸில் எடுத்துகிட்டு
இந்த பேக்கோட ஹார்மோல் கிட்ட ஷோல்டர் இருக்கிற மாதிரி, ஃப்ரண்ட்டோட ஷோல்டர் இருக்கிற மாதிரி வச்சு பேக் பீஸை அப்படியே இது மேலே வச்சுட்டு ஃபுல்லி வந்து ட்ரேசிங் பண்ண போகிறோம். பேக் பார்ட், ஷோல்டர், ஹார்ம் லைன் அண்ட் நெக் லைன். இந்த சைட் பார்ட் மட்டும் இப்படி கிராஸாக இருக்கு இல்லையா, இது நம்ம அப்படியே வந்து ஸ்ட்ரைட் எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த லைன்லாம் வந்து நம்ம டாக் பண்ணிக்கலாம். இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்மளுக்கு பாயிண்ட்ஸு நம்மளுடைய பஸ்டோட 3 டாட்டட் வந்து அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்பெக்ஸ் பாயிண்ட் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் இவங்களுக்கு 7 inches அப்பெக்ஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் 3.5 ப்ளஸ் ஒரு 1/4 inches ஊக்பட்டிக்காக எடுத்துக்கோங்க. 3.25 inches இவங்களுக்கு அப்பெக்ஸ் பாயிண்ட் மார்க் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஷோல்டர் அட்டாச்சிங்காக 1/2 inches எடுத்துகிட்டு ஷோல்டர் டு அண்டர் பிரஸ்ட், ஷோல்டர் டு அண்டர் பிரஸ்ட் வந்து உங்களுக்கு 12.5 inches இருக்குது. 1/2 inches பட்டி அட்டாச்சிங்காக எடுத்துக்கோங்க. ஸோ 13 inches. அகெயின் ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் 9.5 inches இருக்குது. 9.5 அப்படியே டிஃபால்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிடலாம். அப்பெக்ஸ் பாயிண்டில் ஒரு லைன், அண்டர் பிரஸ்ட்டில் ஒரு லைன். இப்போது செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 8.6, 3/4 inches ஃப்ரண்ட் டாட்காக சைடு சீம் 1.5 inches. அகெயின் பஸ் பாயிண்ட் டிவைடட் பை 4. பஸ்ட்டு வந்து இவங்களுக்கு 36 இருக்குது. ஸோ 9 inches. அதே 3/4 inches டாட்காக 1.5 inches சீம் அலவன்ஸு. இப்போது இந்த சைட் கிராஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. இது சைட் சீம் கிடையாது, இதுதான் சைட் சீம். இப்போது நம்மளுடைய வேஸ்ட் பாயிண்ட்டு, வேஸ்ட்டு டிவைடட் பை 4. வேஸ்ட் டிவைடட் பை 4 இந்த லைன்லேருந்து தான் நம்ம எடுக்கணும். 7/4. பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கோ 2.5 inches இருக்குது இல்லைங்களா, அது கூட எக்ஸஸாக ஒரு 1/2 inches நம்ம ஆட் பண்ணிக்கணும் இந்த லைன்லேருந்து வெளியில். ஸோ இப்போ மெஷர் பண்ணும்போது 3 inches இருக்குது. இவங்களோட டாட் பாயிண்ட் 3 inches. அதாவது இங்கேருந்து 1.5 inches சீம் இருக்குது, இங்கேருந்து வேஸ்ட் டிவைடட் பை 4 எடுக்கிறோம். இந்த லைன்லேருந்து 1/2 inches வெளியில் எடுத்துக்கிறோம். எவ்வளோ மெஷர்மெண்ட் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கோ அதை டாட்டாக வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் 2 சைடும். இதுதான் சென்டர் டாட்டோட மெஷர்மெண்ட்டு. இப்போது நம்மளுக்கு கப் ஷேப் ஷார்ப்பாக வரணும் அப்படின்னா ஹூக்ஸ் பட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய டாட் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கணும். அதே கப் ஷேப் பிளண்டிங்காக இருக்கணும் அப்படின்னா ஊக் பட்டி இந்த மார்க்கிங்லேருந்து ஒரு 1 inches மேலே வச்சு இந்த டாட் வந்து நம்ம போடணும். இந்த டாட்டோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 2.5 inches டிஃபால்ட், இங்கேருந்து 2.5 inches. அகெயின் இந்த எல் ஷேப் இருக்கு இல்லைங்களா, இந்த எல் ஷேப்லேருந்து இந்த டாட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறீங்க. மினிமம் ஒரு 1.5 inches நம்மளுக்கு கேப் இருக்கிற மாதிரி டாட் போட்டுக்கிறீங்க. இந்த லென்த்தை விட இந்த லென்த் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கணும். இதுதான் கப் ஷேப்போட பாயிண்ட்டு. இப்போது ஃப்ரண்ட் நெக் டெப்த் எடுக்கிறோம். ஃப்ரண்ட் நெக் டெப்த் வந்து 6.5 inches. உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரண்ட் நெக் வேணும்னா இந்த எல் ஷேப்குள்ளவே எடுக்கலாம். கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்னா இந்த எல் ஷேப்லேருந்து கொஞ்சம் ஒரு 1/4 inches வெளில போய் ஷோல்டர் கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஷார்ப் கொடுத்துடணும். இப்போ ஃப்ரண்ட்டோட ஹார்மோல் இந்த எல் லைன்லேருந்து 1/4 inches நீங்கள் உள்வாங்கி மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஸ்லாண்டிங்காக ஒரு ஷோல்டருக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இதுலேயும் மிட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த ஃபஸ்ட்டு எல்லேருந்து 1 inches மார்க் பண்ணிக்கிறீங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மிட் பாயிண்ட் 1 inches ப்ளஸ் இந்த ஸ்லாண்டிங் லைனில் போய் எப்படி மீட் ஆயிடணும். ஸோ ஃப்ரண்ட்டோட ஆர்மோலோட கர்வ் வந்து பேக்கை விட உள்வாங்கி கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கணும். இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் 3.5 inches இருக்குது. இதோட மிட் பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு டாட்டோட இந்த போட் ஷேப்போட
இந்த மிட் பாயிண்ட் இங்கேருந்து எவ்வளோ எடுக்கணுன்றதை நீங்கள் இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து அண்டர் பிரஸ்ட் எவ்வளோ வருதோ நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ 1.5 இன்ச்சஸ் வருது. இங்கே அப்படியே நம்ம 2.5 இன்ச்சஸாக இது மாற்றிக்கலாம். 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி 2.5 இன்ச்சஸாக மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம 1/2 இன்ச்சஸ் வெளியில் எடுத்தோம் இல்லையா, அந்த நெக் பாயிண்ட்லேருந்து இந்த 1/2 இன்ச்சஸை ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரண்ட்டோட டாட்டோட மார்க்கிங். இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அகெயின் இதே மாதிரி நாச்சஸ் போட்டுக்கலாம். இந்த நாச்சஸ் போடுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்லேயோ லெஃப்ட் சைட்லேயோ நம்ம ஒரே மெஷர்மெண்ட்டில் டாட் பிடிப்போம். சைடு அட்டாச் பண்ணும்போது இது யூஸ் ஆகும். இப்போது இந்த பாயிண்ட்லலாம் இதே மாதிரி ஒரு நீடில் வச்சு ஒரு ஹோல் போட்டுக்கலாம். அகெயின் இதை நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த எட்ஜஸ்லேருந்து ஃபஸ்ட்டு டாட்டை மெஷர் பண்ணிக்கலாம். 3.5 இன்ச்சஸ் இருக்குது. அகெயின் செகண்ட் டாட்லேருந்து 3.5 இன்ச்சஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓவராலாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா 10 இன்ச்சஸ் இருக்குது. அதாவது நீங்கள் சுற்றி கூட அளந்துக்கலாம். ஃபுல்லாகவே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு இதுலேருந்து நீங்கள் இந்த 3 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை இந்த பார்ட்டையும் மெஷர்மெண்ட் பண்ணாலும் ஓகே. ஸோ 10 இன்ச்சஸ் வருது. கீழே பாட்டம் ஃபோல்டிங்காக, பட்டியோட பாட்டம் ஃபோல்டிங்காக ஒரு 2 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. அந்த 10 இன்ச்சஸை நீங்கள் பட்டியோட வித்துக்காக மார்க் பண்ணிக்கோங்க. அகெயின் இந்த மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, இங்கே இந்த ஹைட் மெஷர்மெண்ட்லேருந்து இந்த ஷேப், இந்த போட்டோட ஷேப் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் வருது. ஸோ 1 இன்ச்சஸ் நம்ம ஆட் பண்ணி 4 இன்ச்சஸாக இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து இது 3 இன்ச்சஸ் வருது. 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணி 4 இன்ச்சஸாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து ஃபஸ்ட்டு டாட்டு 3 குவார்ட்டர் இருக்குது. ஸோ அதே 3 குவார்ட்டர் இந்த இடத்துல வர மாதிரி வச்சுக்கோங்க. 1 இன்ச்சஸ் டவுன் பண்ணி இந்த போட்டோட ஷேப் வந்து நம்ம போட போகிறோம். நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த போட் ஷேப் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணணும்னா, நம்ம இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் இந்த செகண்ட் டாட்லேருந்து இந்த ஷேப் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படி ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த பட்டியோட ஷேப் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிப்போம். இப்போ பட்டி கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக இந்த ஷேப்பில் ஒரு நாச் போட்டுடணும். இந்த நாச்சில் தான் நம்மளுக்கு அந்த சென்டர் டாட் வந்து சீட் ஆகணும். இப்போ நம்ம ஸ்லீவ் பார்ட் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் கம்பல்சரி லென்த் வைஸ் தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் மெஷர் பண்ணிக்கோங்க. 8 குவார்ட்டர் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக அப் அண்ட் டவுனுக்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. 1.5 இன்ச்சஸ் ஸ்லீவ் ஃபோல்டிங். 8 குவார்ட்டர் தான் ஸ்லீவோட வித்து. ஸ்லீவோட லென்த்து 6 இன்ச்சஸ் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சஸ் அட்டாச்சிங்காக ஆட் பண்ணி 6.5 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். ஸ்லீவோட கர்விங் போடக்கூடிய மிட் பாயிண்ட் ஸ்லீவ் டிவைடட் பை லென்த் டிவைடட் பை 2 3 இன்ச்சஸ். இதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த நம்ம கார்னர் டு கார்னர் எடுத்ததுனால இதுலேயே 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் இருக்குது. ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட் டிவைடட் பை 2. ஸ்லீவ் ரவுண்ட் 11 இன்ச்சஸ் டிவைடட் பை 2 5.5 ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் சீமுக்காக விட்டுக்கோங்க. இப்போ இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு
இந்த மார்க்குக்கும் இந்த 1 இன்ச்சஸ்க்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இதோட மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இந்த 2 லைனுக்கும் ஒரு மிட் பாயிண்ட் எடுத்து மேலே ஒரு 1/4 இன்ச்சஸ் வைக்கிறீங்க. இந்த லைனுக்கும் மிட் பாயிண்ட் எடுத்து கீழே ஒரு 1/4 இன்ச்சஸ் வைக்கிறீங்க. ஒரு ஜென்டில் கர்வ் வந்து போடுறீங்க. இங்கேருந்து வந்து இந்த 1/4 இன்ச்சஸை டச் பண்ணி மிட் பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு திருப்பி அகைன் கீழே இருக்கக்கூடிய 1/4 இன்ச்சஸ் டச் பண்ணி இந்த ஸ்லாண்டிங் லைனில் போய் மீட் ஆகிடணும். மேக்ஸிமம் இந்த லைன் போடாமல் நீங்கள் கர்வ் போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் பார்ட் முடிஞ்சிருச்சு, நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நாச்சஸ் கம்பல்சரி. ஃப்ரண்ட் கர்வ் எக்ஸசைஸ் எடுத்துட்டு இதான் ஃப்ரண்ட்ன்றது அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், பட்டி, ஸ்லீவ். ஸோ நம்ம இப்போ ஒரு 34 சைஸ் பிளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். சைஸ் பிளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஆஃபருக்கு போயிடலாமா? ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்க போகிற 10 கொஸ்டின்ஸ் இப்போ கேட்க போகிறதில்ல. ஏன்னா இப்போ நான் கேட்டேன் அப்படின்னா நீங்கள் வீடியோவை போய் ரிப்ளை போட்டு பார்த்துட்டு அந்த ஆன்சரை கரெக்டாக சொல்லிடுவீங்க. நம்ம வித்தின் 1 வீக்கில் உங்களுக்கு டேட்டு டைமும் யூடியூப்பில் நம்ம போஸ்ட் போடுவோம். அந்த டேட் டைமுக்கு நீங்கள் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. யாராருக்கெல்லாம் இந்த ஆஃபரில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட நம்பர் நம்ம நோட் பண்ணிப்போம், குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிவிட்டு ஒன் டே இந்த ப்ரோக்ராம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த டேட் டைம் எல்லாமே உங்களுக்கு குரூப்பில் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். லைவ் ஜூம் மீட்டில் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறோம். இதில் ஆஃபருக்கு முன்னாடி நான் உங்களுக்கு லைவாக ஒரு பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்றதையும் ஜூம் ஆப்பில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கிளாஸ் முடிச்சிட்ட உடனே இந்த 10 கொஸ்டினும் கேட்போம். அந்த 10 கொஸ்டினை லைவில் யார் ஆன்சர் பண்ணுறீங்களோ அந்த 30 மெம்பர்ஸ்க்கு இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து ஃபுல்லி ஃப்ரீ. நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, என்னோடய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசி. பாய்.